ஹாய் ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி டெவாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போது இனிமே ஏ ரிலேட்டடான வீடியோஸ் தான் டெய்லியுமே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் இருக்குன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராக்னா என்னன்றத ஃபுல் கான்செப்டும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நான் 100% அஷ்யூர் பண்ணுறேன். நான் இப்போது ஏ அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் டெய்லியும் ஏ ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதில் அதிகமாக அந்த டவுட் என்னன்னா, இந்த கோர் கான்செப்ட் இருக்குல்ல, அதில் எனக்கு நிறைய டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராக் எடுத்துக்கலாம். இப்போல்லாம் டெக்னாலஜி எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நீங்கள் அதனால யூடியூபோ இல்லை நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோ நிறைய யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. பட் ஆனால் அதுலலாம் அதிகபட்சமாக எப்படி இருக்குன்னா, ஆப்பிள் இஸ் ஏபிபிஎல்இ இஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இதுதான் ஆப்பிள், ரெட் கலரில் இருக்கும், சாப்பிட்டோன்னா எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும், இனிப்பாக இருக்கும், இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே ஆப்பிள்னா இதுதான்னு. ஆனால் இதை நம்ம டெக்னாலஜி கூட கம்பேர் பண்ணும் போது அது 100ல் 90% கிடையாது. ஏன்னா டெக்னாலஜி ஒர்க் பண்ணுறவங்க ஒழுங்காக எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டாங்க. தென் ஐ டிசைடட் ஓகே ஏ இப்போ எல்லாமே ஏன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம இதுக்கப்புறம் ஏ ரிலேட்டடான வீடியோஸ் என்னுடைய டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த எளிமையான நடையில் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம ராக் பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வீடியோவில் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராக்னா என்னன்ற கான்செப்ட் ஃபுல்லுமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நான் 100% அஷ்யூர் பண்ணுறேன். Okay, let's start with RAG. RAG is a ritual augmented generation. இப்படி நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்பிள் கதை தான் ஏபிபிஎல்இ இஸ் ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். என்ன கதைனா, நான் ஒரு சேட்பாட் ஒன்று கிரியேட் பண்ணுறேங்க. RAG யூஸ் பண்ணி சேட்பாட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு RAGனா என்னன்னே தெரியல, ஓகேவா? ஆனால் நான் ஒரு சேட்பாட் RAG யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேட்பாட் கிட்ட நான் இந்த 3 கொஸ்டின் கேட்டேன்னா அந்த 3 கொஸ்டினுக்கான பதில் எனக்கு அந்த சேட்பாட் சொல்லும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, விஜய்னா யாரு அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கான பதில் எனக்கு சொல்லும். ஹூஸ் விஜய்னா கேட்டார், ஹூஸ் விஜய் என்ன பண்றாரு, அவர் யாரு, இந்த ஒரு 3 கொஸ்டின் கேட்டேன்னா அந்த பதிலெல்லாம் எனக்கு அந்த சேட்பாட் சொல்லும். அந்த சேட்பாட்டை நான் RAG யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி அந்த சேட்பாட்டை கிரியேட் பண்ணேன் அதை இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். RAG யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேட்பாட்ல ராக்னா எங்க யூஸ் பண்ணிருக்குன்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். பர்சனா எனக்கு விஜய்னா யாருன்றது தெரியும், ஆனா கம்ப்யூட்டருக்கு விஜய்னா யாருன்னு தெரியாது. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா எம்போர்டிங் மாடல் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். எம்போர்டிங் மாடல் நம்ம ChatGPT, OpenAI ப்ரொவைட் பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க, கூகுள் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த எம்போர்டிங் மாடல்னா என்ன அப்படின்னா, இப்போ விஜய்ன்றது ஆல்பாபெட்டிக்கல் நேம். இப்போ நம்ம அந்த ஆல்பாபெட்டிக்கலை அப்படியே நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறோம். நியூமரிக்கல்னா ஒன்றும் இல்லை, நம்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த நம்பர் இருக்குல்ல, இது ஸ்டாட்டிக்கான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஓப்பன்ஏயோடைய எம்போர்டிங் மாடல் நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஓப்பன்ஏயோட எம்போர்டிங் மாடல் நான் யூஸ் பண்ணுறேன். எம்போர்டிங் மாடல்லாம் என்ன பண்ணும், அது ஆல்பாபெட்டிக் நம்பரை நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்ணும், நம்பரா கன்வெர்ட் பண்ணும். இந்த நம்பர்ன்றது ஸ்டாட்டிக். விஜய்க்கான நியூமரிக் நம்பர் என்ன, 1 2 3 1 1 1 1 1 1 1. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் இது கொடுத்துருக்கேன் நான், ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் அ நியூமரிக்கல் வேல்யூவா நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த நியூமரிக்கல் வேல்யூ நீங்க இப்போ கேட்கலாம், இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ஒன், இது மாறவே மாறாது, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ராக் பைப்லைன் ஒன்று நான் எழுத போறேன். இப்போ உங்களுக்கு எம்போர்டிங்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. எம்போர்டிங்னா என்ன, ஒரு ஆல்பாபெட்டிக்கல் வேர்ட்ஸை, ஆல்பாபெட்டிக்கல் விஜய் யாரு, அவர் என்ன அப்படின்ற எல்லா வேர்டையும் நான் ஒரு நம்பரா நான் எம்போர்டிங் மாடல் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம். இங்க நான் என்ன எம்போர்டிங் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஓப்பன்ஏயோடைய எம்போர்டிங் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ எம்போர்டிங் மாடல் நிறைய இருக்கு, பட் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஓப்பன்ஏயோட எம்போர்டிங் மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இப்போ எம்போர்டிங்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு. எம்போர்டிங்னா ஒன்றும் இல்லை, எம்போர்டிங்னா என்ன, ஒரு ஆல்பாபெட்டிக்கல் வேர்ட்ஸை நம்பர்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் எம்போர்டிங். இப்போ நீங்க கேட்கலாம், அது எப்படி நம்பரா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ எம்போர்டிங் இப்போ நான் இங்க ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணிருக்கேன். ஓப்பன்ஏஐல எப்படி இருக்குன்னா, விஜய்ன்றது இட்ஸ் அ நேம், அதுக்கு கீழே டிவிகே, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுக்கு இந்த சைடு ஆக்டர்,
இது மாதிரி கிளஸ்டர்ஸா பக்கத்துல இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க எப்படி நம்பர் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பரிங் சிஸ்டம் எல்லாமே ஸ்டாட்டிக்கான ஒன்று தான், இது மாறவே மாறாது. விஜய்க்கு அவங்க 45 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்பயுமே நீங்க இந்த விஜயை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 45 தான் வரும். இப்போ ஆக்டர் ஒரு 46, இது டிவிக்கு 47. ஓகேவா? இது ஒரு கிளஸ்டர் பக்கத்துல இருக்கும். இப்போ நீங்க ஒரு டாபிக் நான் எடுத்து பேசுறேன். நான் என்ன டாபிக் எடுத்து பேச போறேன்னா ஃபயர் இன்ஜின் ஒரு டாபிக் நான் எடுத்து பேசுறேன். ஸோ ஃபயர் இன்ஜின்றது என்ன? அது ஃபயர் ஆச்சுன்னா வந்து அணைக்கிற ஒரு கருவி. ஸோ ஒரு வண்டின்னு சொல்லலாம். இப்போ ஃபயர் இன்ஜினை சுற்றி என்னென்ன கிளஸ்டர்ஸ்லாம் இருக்கும் பக்கத்துல ஃபயர் இன்ஜின் இருக்கும், ஃபயர் இருக்கும், ஹவுஸ் இருக்கும், ஹீட் இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான கிளஸ்டர்ஸ் பக்கத்துல இருக்கும். அதை வச்சு தான் இவங்க நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அசைன் பண்றாங்க. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் எம்போர்டிங்னா என்னன்றது புரிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஏன்னா எதுக்காக நான் இந்த எம்போர்டிங்கை இவ்வளோ டீப்பா சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ராகுக்கு இந்த எம்போர்டிங் தாங்க மெயினான ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட யாரு இந்த எம்போர்டிங்னா என்னன்னு கேட்டாலும் நீங்க அதுக்கான பதிலை சொல்லிடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல் எடுத்துட்டு போறேன். இந்த பிடிஎஃப் ஃபைல்ல என்ன இருக்க போகுதுன்னா, இந்த அபவுட் விஜய், இது ஒரு பிடிஎஃப் ஃபைல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிடிஎஃப் ஃபைலா இருக்கலாம், எந்த ஃபைலா வேணா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இங்க நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைல நம்ம வச்சுக்கணும். இந்த பிடிஎஃப் ஃபைல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, விஜய்னா இவரு தாங்க, அவரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காரு, அவரு இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்ற எல்லா டேட்டாவும் நம்ம இந்த பிடிஎஃப்ல வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ரேக் பைப்லைன் நான் எழுத போறேன். ஓகேவா? நம்ம இன்னும் ரேக்னா என்னன்னே பார்க்கல. இப்போதைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், எம்போர்டிங்னா என்னன்றத பார்த்துருக்கோம். இப்போ பிடிஎஃப்னா உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அந்த பிடிஎஃப் குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, விஜய் ரிலேட்டடான கண்டென்ட். என் சாட்பாட் கேட்குற கொஸ்டினுக்குலாம் எனக்கு பதில் சொல்லுது இல்ல, அந்த பதில் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல விஜய் ரிலேட்டடான டேட்டா எல்லாமே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரேக் பைப்லைன் நான் எழுத. பைப்லைன்னா என்னன்னா, நீங்க நார்மலா வீட்டில் இருக்க பைப்லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைப்லைனை திறந்த உடனே என்ன வரும், தண்ணி வரும். இங்க என்ன நடக்கும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் பைப்லைன்னா நீங்க என்னன்றத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, அது ஒரு லைன். இங்க நான் போட்டிருக்கேன்ல, இது மாதிரி ஒரு லைன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிடிஎஃப் இருக்கு. பிடிஎஃப் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன பண்ண போறேன்னா, பிடிஎஃப் இருக்கா, பிடிஎஃப் இப்போ நம்ம பிடிஎஃப் குள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறேன். அந்த ஸ்டேஜ் பேர் என்னன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டேஜ். இங்க பார்சிங் நான் போட்டிருக்கேன், இது இட்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, சங்கா நான் பிரிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சங்க்னா என்னன்னா, இப்போ இந்த பிடிஎஃப்ல 100 லைன் இருக்குங்க. 100 லைன் யாரை பத்தி இருக்கு, விஜயை பத்தி இருக்கு. இந்த 100 லைனை நான் என்ன பண்ண போறேன்னா 10 லைனா நான் பிரிக்க போறேன். ஓகேவா? 10 லைனா பிரிச்சா எத்தனை பிரிக்கலாம், 10 லைன் பிரிக்கலாம். ஓகேவா? ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு பேர் தான் சங்க்னா என்ன, உடைக்கிறது. ஒன்னொன்னையும் நான் உடைக்கிறேன். 10 எனக்கு 100 லைன் இருக்கு, அந்த 100 லைன் நான் 10 லைனை நான் கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த 10 லைனையும் நான் இப்போ எம்போர்டிங் பண்றேன். ஆல்ரெடி நம்ம எம்போர்டிங்கா பார்த்தாச்சு. இப்போ 10 லைன் என்ன, விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்குன்னா, அது உங்களுக்கு எனக்கு தெரியும். இப்போ நம்ம இதை நம்பரா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கு பேர் என்ன, எம்போர்டிங் பண்ண போறோம். என்ன நம்ம எதை யூஸ் பண்ணி எம்போர்டிங் பண்ண போறோம்னா, சாட் ஜிபிடியோட ஓப்பன் ஏஐயோடைய எம்போர்டிங் மாடல் யூஸ் பண்ணி நம்ம எம்போர்டிங் பண்ண போறோம். அது காசு. ஓகேவா? ஃப்ரீ எம்போர்டிங் மாடல் நிறைய இருக்கு. இங்க நான் சாட் ஜிபிடியோட மாடல் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ சங்க் பண்ணியாச்சு, அப்புறம் எம்போர்டிங் பண்ணியாச்சு. இப்போ எம்போர்டிங் எப்படி நடந்திருக்கும்னா, ஸோ இங்க விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார். இப்போ எம்போர்டிங் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும், 112 இது மாதிரி நம்பரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கும். இந்த நம்பர்ன்றது இட்ஸ் ஸ்டாட்டிக். இஸ்ஸுக்கு 5ன்னு ஒரு நம்பர் அலோகேட் ஆச்சுன்னா எல்லா இஸ்ஸுக்குமே 5 தான் நம்பர். ஏக்கு 2ன்னு அலோகேட் ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே 2 தான் அலோகேட் ஆகும். விஜய்க்கு 15555 அலோகேட் ஆச்சுன்னா அதுதான் அலோகேட் ஆகும். அது ஸ்டாட்டிக் ஒன். நம்ம என்ன மாடல் யூஸ் பண்றோம், ஓப்பன் ஏஐயோடைய மாடல் யூஸ் பண்றதுனால இட்ஸ் ஸ்டாட்டிக் ஒன். அது எப்படி கிளஸ்டரா இருக்குன்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க நம்பரிங் அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ என்னாச்சு, ஸ்டார்டிங்ல இருந்து மறுபடியும் ஒரு ரீகேப் பார்ப்போம். பிடிஎஃப்ல டேட்டா இருக்கு,
அது நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ண போறோம், சங்கா நம்ம லைனா நம்ம பிரிக்க போறோம். லைனா பிரிச்சு அந்த ஒரு லைனுக்கும் 10 லைன் இருக்குன்னா 10 லைனையும் நம்ம நம்பரா மாத்த போறோம். நம்பரா மாத்தி கடைசியா என்ன பண்ண போறோம், டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ டேட்டா பேஸ்ல நான் இப்போ என்ன ஸ்டோர் பண்ண போறேன்னா, இது MongoDB நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? MongoDBல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு போது, டேட்டா தான் கீ. டேட்டாவுக்கு நான் என்ன போடுறேன்னா, விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்கு. அதுக்கும் கீழே எம்போர்டிங் அதோட நம்பர் இருக்கு. இந்த நம்பர் யாரு கொடுத்தா, நம்ம எம்போர்டிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த நம்பர் தான் அதுக்கு. ஸோ அதுக்கும் கீழே இது ஒரு லைன், ஒரு டேட்டா, 2 டேட்டா, 3 டேட்டா, 4 டேட்டா. ஸோ இது மாதிரி 10 டேட்டா நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். டேட்டா இருக்கும், அதோட எம்போர்டிங் நம்பர் இருக்கும். மறுபடியும் அடுத்த லைனுடைய டேட்டா, அதோடைய எம்போர்டிங் நம்பர். ஓகேவா? இவ்வளவுதான் நம்ம டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கொஸ்டின் கேட்க போறேன். ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்க போறேன், ஹூ இஸ் விஜய் அப்படின்னு கேட்க போறேன். சாட்பாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சாட்பாட் கிட்ட ஹூ இஸ் விஜய்னு கேட்க போறேன். விஜய்னு கேட்டனா அந்த சாட்பாட் என்ன பண்ணுனா, என் கொஸ்டினை நம்பரா கன்வெர்ட் பண்ணும். நம்ம இங்க என்ன மாடல் யூஸ் பண்றோம், ஓப்பன்ஏஐயோட மாடல் யூஸ் பண்றோம். அப்போ ஹூ இஸ் விஜய் அப்படின்னு நான் கேட்டேன்னா அது ஒரு நம்பர் எனக்கு கிரியேட் பண்ணும். நம்பர் கிரியேட் பண்ணி கொசைன் சிமிலாரிட்டி சர்ச், வெக்டார் டிபி, இதுனா வெக்டார் சர்ச்னுவாங்க. ஓகேவா? இந்த எம்போர்டிங் நம்பருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சர்ச் பண்ண போறோம். இப்போ கொஞ்சம் புரியல தானே, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப், நான் ஒரு இமேஜ் காட்டுறேன், இப்போ உங்களுக்கு புரியும் மேபி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா விஜய் டிவிகே. இப்போ விஜயோடைய நம்பர் இங்க இருக்கு, டிவிகேவோட நம்பர் இருக்கு. கொசைன் சிமிலாரிட்டினா இதுதான். ஹூ இஸ் விஜய் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். என் டேட்டா பேஸ்ல விஜய் இஸ் ஏ சூப்பர் ஸ்டார்ன்னு இருக்கு. ஸோ அதுக்குள்ள எம்போர்டிங் நம்பரும் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஹூ இஸ் விஜய் அப்படின்னு கேட்டேன்னா, ஓகே இவன் விஜய்ன்னு ஏதோ கேட்கறான் அப்படின்றத நம்பர் எனக்கு ஹூ இஸ்க்கு ஒரு வெக்டார் கொடுத்துருக்கோம், ஒரு எம்போர்டிங் மாடல் கொடுத்துருக்கோம், விஜய்க்கு ஒரு எம்போர்டிங் மாடல். அதே எம்போர்டிங் மாடல் நம்ம ஆல்ரெடி இந்த பைப்லைன்லயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார் அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வெக்டார் சர்ச் நடக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். மவுஸ்ல தான் எழுதுறேன், அதனால இது ஜாப்பனீஸ் வேர்டு மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? ஹூஸ் விஜய்னு கேட்டேன். ஹூவை நம்ம என்ன பண்றோம், எம்போர்டிங் பண்றோம். இஸ் எம்போர்டிங் பண்றோம், விஜயையும் எம்போர்டிங் பண்ணியாச்சு. இங்க நம்ம ஓப்பன்ஏஐ வச்சு எம்போர்டிங் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா பேஸ்ல போய் நம்ம சர்ச் பண்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெக்டார் சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தாங்க நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஏன் ஸ்டார்ட் ஆகும்னா, இங்க நான் என்ன ஸ்டோர் பண்ணேன், டேட்டா ஃபர்ஸ்ட் லைன் அதோட எம்போர்டிங், அடுத்த டேட்டா அதோட எம்போர்டிங். இது மாதிரி 10 டேட்டாவுடைய எம்போர்டிங்கும் டேட்டாவையும் நான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்க நான் என்ன பண்றேன்னா, ஹூ இஸ் விஜய் நான் எம்போர்டிங்கா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா, நம்ம இங்க வந்துடுறேன் நான் அதை. இங்க பாருங்க, விஜய்க்கான எம்போர்டிங் நம்பர் என்ன, 010305. இங்க டிவிக்கேன்னு இருக்கிறது பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா, இதை நீங்க விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார் அப்படின்றத அதுக்கு ஒரு எம்போர்டிங் மாடல்ல நீங்க இதுல போட்டு ரொம்ப உங்களை குழப்பிடக்கூடாது. விஜய், இதுக்கான பதில் என்ன, விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார். இப்போ இந்த விஜய்க்கான நம்பர் நம்ம ஹூஸ் விஜய், இதுக்கான நம்பர், இதோடைய எம்போர்டிங் மாடலோட நம்பர் 23. இது நான் ரேண்டமா ஒரு நம்பர் நான் போட்டிருக்கேன், பட் ஆனா இந்த நம்பர் ஸ்டாட்டிக். இப்போ விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார், இது டேட்டா பேஸ்ல இருக்கு. இதோடைய எம்போர்டிங்கோட நம்பர் சிமிலர் டு விஜய்ன்றது 1 2 3. இட்ஸ் அ ஸ்டாட்டிக், இது மாறாது. அப்ப இங்கேயும் விஜய் இருக்குல்ல, 1 2 3. இஸ்ஸுக்கு ஒரு நம்பர் போட்டுக்கோங்க, ஏக்கு ஒரு நம்பர், சூப்பருக்கு ஒரு நம்பர், ஸ்டாருக்கு ஒரு நம்பர் போட்டு எனக்கு டேட்டா எனக்கு ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வெக்டார் சர்ச்சை நம்ம எப்படி நான் இதுக்கான பதிலை நான் இங்க இருந்து எடுக்கிறேன்னா, கொசைன் சிமிலாரிட்டின்னு ஒரு ஃபார்முலா நான் யூஸ் பண்றேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ராக்னா என்னன்ற ராக் மாடல் உங்களால யூஸ் பண்ணி ஒரு சாட்பாட்டை உங்களால பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? இங்க ஏன் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் இஸ் ராக், வாட் இஸ் கொசைன் சிமிலாரிட்டி. கொசைன் சிமிலாரிட்டி என்னன்னா,
நம்ம ரெண்டு ஆங்கிளோடைய டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேர் தான் கொசைன் சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க. டைரக்ஷன் -1 இருந்துச்சுன்னா சிமிலாரிட்டி மேட்ச் இல்லை, +1 இருந்துச்சுன்னா சிமிலாரிட்டி மேட்ச், 0 இருந்துச்சுன்னா -1 இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சிமிலாரிட்டி, +1 இருந்துச்சுன்னா சிமிலாரிட்டி மேட்ச், 0 இருந்துச்சுன்னா சிமிலாரிட்டி மேட்ச் கிடையாது. ஸோ +1 மேட்ச், -1 ஆப்போசிட் சிமிலாரிட்டி, 0 இருந்துச்சுன்னா மேட்ச் கிடையாது. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு பேர் தான் கொசைன் சிமிலாரிட்டி. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு ஹூ இஸ் விஜய்னு கேட்டேன், அதை எம்போர்டிங் பண்ணுது, நம்பரா கன்வெர்ட் பண்ணுது, டேட்டா பேஸ்ல போய் வெக்டார் சர்ச் பண்ணுது. வெக்டார் சர்ச்சுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா கொசைன் சிமிலாரிட்டி சர்ச் நான் பண்ண போறேன். கொசைன் சிமிலாரிட்டி சர்ச்னா என்னன்னா, இங்க நம்ம மறுபடியும் வந்துடலாம். ஸோ who is விஜய், இது நம்ம கொஸ்டின். எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன வேணும்னா, விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார். இந்த டேட்டா ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸ்ல எம்போர்டிங் நம்பரை வச்சு ஸ்டோர் பண்ணி, இதோட எம்போர்டிங் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 1 2 5 5 6. 1 2 3ன்றது விஜய் அப்படின்னு நான் இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். விஜய் 1ன்றது இஸ், ஏன்றது 2ன்றது ஏ, 55ன்றது ஸ்டார்ட். ஓகேவா, அவ்வளவுதான். நான் ஹூ இஸ் விஜய் அவ்வளவுதான். இதோட இந்த 6 விட்டுருங்க. 123 இஸ் விஜய், 1ன்றது இஸ், 2ன்றது ஏ, சூப்பருக்கு என்ன 55. ஓகேவா, ஸ்டார் 6. ஓகேவா, இந்த நம்பர்ல இப்போ என் கொஸ்டினோட நம்பர் பாருங்க. ஹூன்றது 51 நான் வச்சிருக்கேன். இது சாம்பிள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இஸ்ன்றது இங்க நம்ம இஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், இஸ்ன்றது 1 151 1, விஜய்ன்றது 123. ஓகேவா, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த வேல்யூ கூட இந்த வேல்யூவை நம்ம இந்த கொசைன் சிமிலாரிட்டி வச்சு சிமிலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா, சோ இங்க நீங்க இந்த போட்டோல பாருங்க, விஜய்க்கு ஒரு நம்பர் இருக்கு, டிவிகேக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அப்ப நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஹூ இஸ் விஜய்க்கு இந்த நம்பர்ன்றதை நீங்க எடுத்துக்கோங்க, டிவிகேன்றது நம்பர் நீங்க எடுத்துக்கோங்க. டிவிகேன்றதை நீங்க என்ன எடுத்துக்கணும், விஜய் இஸ் சூப்பர் ஸ்டார்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்க இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் போட்டு இதோட சிமிலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.92 சிமிலாரிட்டி வரும். அப்படி அந்த சிமிலாரிட்டி வந்துச்சுன்னா இது வெரி சிமிலர் 1. ஸோ அப்போ உங்களுக்கான பதில் என்ன அந்த ஏஐ சொல்லுனா, விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார்னு சொல்லும். ஐ ஹோப் ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு இன்னும் புரியாம இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். டேட்டா பேஸ்ல எனக்கு 10 டேட்டா 10 எம்போர்டிங் இருக்கு, 10 வெக்டார்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ என் கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் விஜய். ஹூ இஸ் விஜய் நான் இப்போ என்ன பண்ண போறேன், எம்போர்டிங் நம்பரை நான் கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 10 இதுக்கும் நான் சிமிலாரிட்டி நான் பார்க்க போறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குன்னா, விஜய் இஸ் ஏ சூப்பர் ஸ்டார். செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னா, விஜய் ஆக்டட் many films. Vijay from Tamil Nadu. Now Vijay living in Chennai. இது மாதிரி ஒரு 10 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 10 சென்டென்ஸ்ல என் கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்க ஆன்சரா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னா, இந்த வெக்டார்ஸை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஓகேவா, அதுக்கு பேர் தான் வெக்டார் சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டார் சர்ச்ல எதுக்காக இங்க கொசைன் சிமிலாரிட்டி சர்ச் யூஸ் பண்றாங்கன்னா, இது ஒரு ஆங்கிள்னா இங்கே எனக்கு 2 ஒரு கேள்வி ஒரு பதில், ஏ பி. ஓகேவா, சோ இந்த ஏ உடைய எம்போர்டிங் நம்பரை வச்சு பி உடைய எம்போர்டிங் நம்பர், என் கொஸ்டினோட எம்போர்டிங் நம்பரை வச்சு ஆன்சரோட எம்போர்டிங் நம்பரை எனக்கு பார்த்து இதுல எனக்கு ஹை சிமிலாரிட்டி என்ன இருக்கோ அதுதான் பதிலுன்றத சொல்லுது. ஓகேவா, ஐ ஹோப் இப்போ ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், யூ டோன்ட் வரி. So cosine similarity என்ன, to find the two angle direction. இப்போ
விஜய், who's விஜய். இதுக்கான பதில் விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார். ஓகேவா? இப்போ இது மாதிரி டேட்டா பேஸ்ல நிறைய விஜய் ஃப்ரம் சென்னை, விஜய் ஆக்டட் மெனி ஃபிலிம்ஸ், இது மாதிரி 10 கொஸ்டின் நம்ம எம்போர்டிங் பண்ணி டேட்டாவோட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நான் எனக்கு தேவையான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் எனக்கு இதுதான். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சுன்னா, இதோடைய வெக்டார் நம்பரையும் இந்த கொசைன் சிமிலாரிட்டி வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணனா இதை அப்படியே நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன உங்களோட வேலை என்னவா இருக்கணும்னா, இந்த இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். நோட் புக்ல நீங்க இந்த ஃபார்முலாவை போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா உங்க சிமிலாரிட்டி 0.92 வரும். ஓகேவா? ஸோ பேக் டு த ஸ்கிரீன். இப்போ இது ஏ, இது பி, இதை நீங்க கொசைன் சிமிலாரிட்டி ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.92, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 0.92 வரும். இப்போ அந்த வெக்டார் சர்ச்ல என்ன நடக்கும்னா, இதே கொஸ்டின் இங்கேயும் போகும். அப்போ இது பி, இது ஏ, இதோடைய சிமிலாரிட்டி போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் விஜய் இருக்கு, இங்கேயும் விஜய் இருக்கு. அப்போ இது ஒரு 0.82. எதுக்கு நான் இதை இப்போ குறைச்சேன்னா, இங்க இஸ் இருக்கா, இங்கேயும் இஸ் இருக்கு. ஓகேவா? இங்க இஸ்ஸும் இல்ல, ஃப்ரம்னு இருக்கு, ஆனா விஜய் மட்டும் மேட்ச் ஆகாதனால 0.82. அப்போ இப்போ தேர்ட் விஜய்ன்னு இருக்கா, ஆக்டட் மெனி ஃபிலிம்ஸ், இதெல்லாம் எனக்கு இங்க கொஸ்டின்ல இல்ல. ஸோ அதனால இது 0.72. இதுல இருக்க ஹை சிமிலாரிட்டி என்ன? இப்போ நீங்களே சொல்லுங்க. 0.92. இது எப்படி நடந்துச்சு? இந்த வெக்டார் சர்ச் கொசைன் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த வெக்டார் சர்ச் நடந்திருக்கு. ஓகேவா? ஐ ஹோப் யூ கைஸ் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு புரியலனா டோன்ட் வரி, எனக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராம்ல என் நம்பர் இருக்கு. ஐ எம் கிவிங் கன்சல்டிங் ஆஸ் வெல். நீங்க 1 hour எனக்கு கால் ஷெட்யூல் பண்ணுங்க. பட் ஆனால் இட்ஸ் அ பெய்டு ஒன். என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியாது, ஏன்னா டெய்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ராக். இப்போ இதுக்கு பேர் தாங்க ராக். ஐ ஹோப் யூ கைஸ் ராக் பைப்லைன்னா என்ன, எப்படி இந்த ராக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெக்டார் சர்ச் கான்செப்ட், வெக்டார் சர்ச் பண்ணுறோம், எல்லாமே நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. ஐ ஹோப் நான் முன்னாடி பண்ண ப்ராமிஸை நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 100% உங்களுக்கு புரியும்னு ஆரம்பத்தில் சொன்னேன். ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். இன்னும் புரியலன்னா டோன்ட் வரி, என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின், என்னோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணீங்கன்னா ஐ கேன் கிவ் யூ அ பிட், கொஞ்சம் ஐடியா கொடுப்பேன். பட் இஃப் நீங்க எனக்கு மீட்டிங் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் வித் ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் தரேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்டு திஸ் வீடியோ. அண்ட் இது மாதிரி ரிலேட்டடான வீடியோ, திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் வீடியோ. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம டெய்லியும் போஸ்ட் பண்ண போகிறோம். என்னுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, இது நான் இங்கிலீஷில் கூட நான் எடுத்திருக்கலாம், பட் மெயினாக நான் தமிழில் எதுக்காக எடுத்தேன்னா, நம்ம தமிழில் இந்த ஏஐ கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஏஐ சேனல்ஸ் ரொம்ப கம்மி. அது இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஸ்டார்டட் திஸ் ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணணும். நீங்களே ஏதாவது ஒரு டூ டேட்டா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை டிவைட் பண்ணி டாட் ப்ராடக்ட் ஆட் பண்ணி லென்த் நீங்கள் கண்டுபிடிச்சி கடைசியாக அதோட சிமிலாரிட்டி எவ்வளோன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் த ஹோம்ஒர்க் டுடே. அண்ட் இது மாதிரி நிறைய ஏஐ ரிலேட்டடான வீடியோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக வரும். அண்ட் ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா பாய், வில் see you another வீடியோ. டாடா. இன்னும் வீடியோ முடியல, ஐம் ரியலி சாரி. நான் ஒரு கான்செப்ட் மறந்துட்டேன். அது எனக்கு இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம ராக் பைப்லைன் பார்த்தோம். அந்த அவுட்புட்டை அது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ரிட்ரைவல். ஓகேவா? இதுக்கு தான் ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். ஸோ இப்போ ரிட்ரைவல்னால் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் என்ன, ஜெனரேஷனாக பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்த அந்த அவுட்புட் இருக்குல்ல, அந்த அவுட்புட்டை நான் என்ன பண்ணுவேன்னா ஓப்பன் ஏஐயோடைய சாட் ஜிபிடியோட ஏபிஐக்கு நான் சென்ட் பண்ணுவேன், அதாவது எல்எல்எம். அது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட்டை ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு தரும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம சென்ட் பண்ணுவோன்னா அந்த ஓப்பன் ஏஐக்கு, இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அந்த கொஷின் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை அது ரிட்டர்ன் பண்ணும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே தான் பண்ண போகிறேன். சாட் ஜிபிடிக்கு நான் என்ன அனுப்ப போகிறேன், என்னுடைய கொஷின்னு நான் ரிட்ரைவ் பண்ணல, அந்த எம்பர்டி கொசைன் சிமிலாரிட்டி பண்ணி எடுத்தேன்ல, அதை இது ரெண்டுத்தையும் நான் எல்எல்எம்க்கு நான் சென்ட் பண்ணேன்னா எல்எல்எம் எனக்கு ஜெனரேட் பண்ணி எனக்கு அவுட்புட்டை தரும். விஜய் இஸ் எ சூப்பர் ஸ்டார். அது நிறைய வேர்டு அது ஜெனரேட் பண்ணி ஒரு ஏஐ தந்தால் ஏஐ எப்படி ஒரு அவுட்புட் தரும், அது மாதிரியான அவுட்புட்டை அது தரும். ஸோ இதுக்கு பேர் தான் ரிட்ரைவல். ஆகுமெண்டட்னா அதை எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக வைக்கிறது, ஜெனரேட் பண்ணுறது. கடைசியாக என்ன ஜெனரேட் பண்ணுறது, எல்எல்எம் யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ரேக்னா என்ன, ரிட்ரை பண்ணுறோம். ரிட்ரை நம்ம கொசைன் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி அவுட்புட்டை ரிட்ரை பண்ணிட்டோம், அதோடு நிறுத்திட மாட்டோம். ஓகேவா? அதுக்காக தான் நான் இப்போது வீடியோ முடித்து எடிட்லாம் பண்ணி நான் போஸ்ட் பண்ணும் போது நான் இந்த இதை ஃபைன் பண்ணி மறுபடியும் நான் இதை ஆட் பண்ண போகிறேன். ரிட்ரைவல்னால் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. வெக்டார் சர்ச் மூலயமா நம்ம கொசைன் சிமிலாரிட்டி மூலயமா அவுட்புட் என்னன்றதை ரிட்ரைவ் பண்ணி அந்த கொஷின் அண்ட் ஆன்சரை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏஐக்கு சென்ட் பண்ணி ஏஐ எனக்கு அதுக்கான பதிலை எனக்கு சொல்லும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஜெனரேஷன். ஸோ இப்போது உங்களுக்கு யார் ரேக் பற்றி கேட்டாலும் ரிட்ரைவ்னா என்ன, ரிட்ரைவ் பண்ணுறோம். ஆகுமெண்ட்னா ஸ்ட்ரக்சர் பண்ணுற டேட்டாவை ஜெனரேட் பண்ணால் யார் ஜெனரேட் பண்ணுறா, ஏஐ எனக்கு ஜெனரேட் பண்ணி எனக்கு எல்எல்எம் எனக்கு ஜெனரேட் பண்ணி எனக்கு அதுக்கான அவுட்புட்டை எனக்கு தருது. இதுக்கு பேர் தான் ரேக். மை காட், கடைசியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.